என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தின் முதல் நாள் மாலை வேளையில் இந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக அருமையான அன்பு சகோதரி இயேசுதாஸ் அவருடைய பிள்ளைகள், திருச்சபடி வாலிப பிள்ளைகள் இணைந்து அர்ப்பணிப்போடு இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை காண்கின்றவர் ஊழியத்தின் மூலமாக எப்படியாவது ஒரு காஸ்பல் சொல்ல வேண்டும் நோக்கத்தோடு தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்காங்க. இப்போ நான் கிளம்பி வர்றப்போ, தண்டையார்பேட்டிலேருந்து கிளம்பி வர்றப்போ கரெக்டாக அந்த மூலக்கடை தன்னோட மழை வந்துருச்சு. கடந்த முதல் 2 ஆண்டுகள் இந்த கூட்டங்கள் அதே மாதிரி வர்றப்போ மழை வந்துடும், இல்லை சாப்பிட்றப்போ மழை வந்துடும். அப்போ இதே மாதிரி ஒரு ஷெட்டு போடணும் இருக்குன்னு நினச்சவர் ஆரம்பித்து அந்த ஷெட்டுக்கு மேலே சர்ச்சு கட்டணும் ஆரம்பித்து, ஷெட்டு போடணும் ஆரம்பித்து, ஷெட்டுக்கு மேலே அப்படியே டெவலப் ஆகி ஒரு பெரிய ஒரு கூடாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். மேலே ஒரு பெரிய சர்ச்சு. பொதுவாக அவர் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு அவர் பணி செய்திருக்கிறார். ஆண்டவர் அவரோடு இருந்திருக்கிறார். ஆண்டவர் அவரோடு இருந்ததால் இன்னைக்கு அவருக்கு போடப்பட்ட அவர் நோட்டீஸில் ஒரு வசனத்தை போட்டிருக்கிறார். என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் நிலைக்கப்படுவேன். ராஜ்யத்துடைய சிங்காசனத்தை என்னென்றைக்கும் நிலைக்கப்படுவேன்கிற ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை அவர் போடுகிறார். என் நாமத்திற்கென்று ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக, ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணுவதற்காக நிச்சயமாக ஒரு ஆலயத்தை கட்டும் அவனை மகிமைப்படுத்துவேங்கிறார். பொதுவாக இந்த உன்னதமானவரின் ஊழியத்தில் உன்னை காண்கின்ற உன்னதமானவர் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, என்ன சொல்லலாம், உன்னை காண்கிறவன் ஒரு பேர் போட்டிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லலான்னு உட்கார்ந்து திங்க் பண்ணேன். ஒரு கடல், அந்த கடலுக்குள்ளே வாழ்கிற நண்டு, அந்த கடலும் நண்டும் ஃப்ரெண்டு, நண்பர்கள். நண்டோடைய பெஸ்ட் குவாலிட்டினா கடலுக்குள்ளேயும் வாழும், தரையிலையும் வாழும். ஆமை கடலுக்குள்ளேயும் வாழும், தரையிலையும் வாழும். ஆமை அந்த கடலுக்குள்ளே வாழ்கிறது ஒன்லி மீன் மட்டும்தான். நம்ம தரையில் மட்டும்தான் வாழ முடியும். கடலுக்குள்ளே மீஞ்சி போனால் ஒரு 24 மணி நேரம். பவுலடிகள் ஒரு ராப்பகல் முழுவதுமாக இருந்தார். யோனா ராப்பகல் முழுவதுமாக இருந்தார். 1 Corinthians 11 சொல்கிறார், பவுலடிகள் ராப்பகல் முழுவதுமாக இருந்தேங்கிறாரு. யோனா தீர்க்கன் ராப்பகல் முழுவதுமாக இருந்தேங்கிறாரு. கடந்த முன்னால் அமெரிக்கா பழைய அந்த ஈரான் கூட முன்னால் சண்டை போடுறப்போ ஏதோ ஒரு குண்டு போட்டு ஒருத்தர் வந்தார். அப்போ கடலுக்குள்ளே வந்து ஒரு கேப்டன் ஒரு ஃபுல் டே கடலுக்குள்ளே இருக்கிறார். ஃபுல் டே கடலுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளைட்டோட கேப்டன் அந்த அமெரிக்கா வந்து அவங்களை காப்பாற்றிட்டு போச்சு. இப்போ ஈரான் கூட சண்டை போடுறப்போ அந்த அமெரிக்காவுடைய அந்த சிப்பாய், அந்த கேப்டன், அந்த ஃப்ளைட் ஓடினவர் ஒரு 2 நாள் மலை பிரதேசத்தில் உணவு இல்லாமல் இருக்கிறாரு. அப்படி ராப்பகல் முழுவதும் அப்படி கடலுக்குள்ளே வாழும் ஒரு சில மிருகங்கள்லாம் கடலுக்குள்ளே வாழ முடியும். தரையில் வாழ்கிற மிருகங்கள்லாம் தரையில் தான் வாழ முடியும். ஆனால் ஒரு சில மிருகங்கள் கடல்லையும் தண்ணியிலே வாழும். இந்த நண்டும் அந்த கடலும் ஃப்ரெண்டு. அந்த நண்டு நடக்கிறப்ப அழகாக வாக் பண்ணும். அந்த கடல் தண்ணி வந்தி போனோடனே அந்த தண்ணியை, அந்த தரையை இப்போ எத்தனை பேர் ரசனை பண்ணியிருக்கீங்களோ, அப்படியே அந்த சுவர் பூசின உடனே பூசி தண்ணி அடித்து அந்த கொத்தனார் பூசின உடனே அந்த சுவரை பார்ப்பதற்கு ஒரு லுக் இருக்கும். அதே மாதிரி இந்த கடல் தண்ணி அப்படி வந்துட்டு போனோன்னே ஒரே மட்டமாக இருக்கும். இருக்கிற டஸ்டெல்லாம் உள்ளே கொண்டு போயிடும். ஏற்றத்தாழ்வுலாம் இருக்காது. பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி அப்படி போயிட்டு இந்த தண்ணி வாங்கினோடனே அந்த நண்டு அழகாக அந்த கால் வச்சு நடக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த காலை இப்படி வச்சு நடக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். பின்னாலே வரால அந்த வழியை அழிச்சிடும். இது ஒரு நண்டு கவனிச்சிக்கிட்டு இருந்தது. நான் நடந்து வரப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கடல் என்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்னுடைய வழித்தளத்தை அழித்து கொண்டே இருக்கின்றன. என் வழித்தளத்தை இது அழித்து கொண்டே இருக்கின்றன. அதனால் இந்த கடல் எவ்வளோ மோசமாக பார்க்குறப்போ இன்னொரு நண்டு வந்துச்சு. அடுத்த நண்டு வர்றப்போ அந்த நண்டு வர்றத அந்த அலை வந்து எல்லா அலையும் உடனே வராது. பெரிய அலை வந்து கரை வராது, கரையில் மேலே வரையும் வரும். மேலே வரையும் வந்ததால் அந்த அலையோட தண்ணி உள்ளே போகிறப்போ அடுத்த அலையை அதை தடுத்துரும். அடுத்த அலை வர முடியாமல் தடுத்துரும். அடுத்த அலை சின்ன அலையாக இருந்தால் அடுத்த அலை பெரிய அலையாக வரும். இது கடலை பீச்சிலேருந்து ரசனை பண்ணால் கரெக்டாக தெரியும், அந்த அலை வராது.
அதே மாதிரி இன்னொரு நண்டு இதுக்கு ஆப்போசிட்டு. இப்போ நம்மளே இதில் 1 2 2 6 8 இதில் எத்தனை பேர் பேசலையோ தெரியாது, எத்தனை பேர் பயங்கர ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு இருக்காது. சப்போஸ் ஒருத்தர் ஜெபம் பண்ண 2 பேர் ஒரு மனம் வேணும், இதில் இருக்க எத்தனை பேர் பேச மாட்டோமோ தெரியல. ஒரு சில ஏன் மேலே கோவத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது. இதுதான் மனித தன்மை. அதே மாதிரி அந்த நண்டு கூட இன்னொரு நண்டு பேசாது. அது நடந்து வர்றப்போ அடுத்த அலை சின்ன அலை மேலே வரல, அது பார்ப்பதற்கு அழகாக இருந்துச்சு. அப்போ இது இந்த கடல் டக்கு அந்த ஃப்ரெண்டு நின்று கேட்குது, நீ ரொம்ப மோசமான ஆள், நான் நடந்து வர்றது எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ இந்த படம் எவ்வளோ நல்லா இருக்குது, நான் நடந்து முடிச்சோடனே நீ அழிச்சிட்ற, நான் நல்லா இருக்கிறது என்னோட வளர்ச்சி உனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிச்சு. இப்படி தினமும் 2 பேருக்கும் ஒரு டஃப்பு. ஒரு நாள் அந்த இதோட சண்டை போட்ட நண்டு ரொம்ப தூரம் நடந்து வந்தது பார்ப்பதற்கு அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து வந்த ஒரு ஆமை டார்டாய்ஸ் அந்த நண்டு போன வழித்தடத்தை பார்த்து அது பள்ளத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறப்போ கரெக்டாக அதை போய் சாப்பிடுச்சு. அப்படின்னா கடல் சொல்லிச்சு, நீ வந்தோன்னே இதுக்கு அழிக்கிறேன்னா அந்த ஆமை உன்னை அழிச்சிரும், அவன் என் கூட ஃப்ரெண்ட் இல்லை, நான் வழித்தடத்தை அழிக்கலை, அந்த தடத்தை போய் அதை பார்த்து இவ்வளோ அழகாக அழிச்சது பார்த்தியான்னுச்சு. அதுதான் ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருக்கும் ஆண்டவர், நம்மை பார்த்து கொண்டே இருக்கும் ஆண்டவர். ஜோசுவாட்ட சொல்கிறப்போ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாங்கிறார். தாவீதுட்ட சொல்லுறப்போ நான் உன்னை ஒரு சிங்காசன தாவீது இதை சொல்கிறாரு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துலேயும் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துலேயும் சங்கீதம் 132லேயும் சொல்கிறாரு. தாவீது வசதியாக வாழ்கிறாரு. எப்படி வசதினா, எப்படி வெளியே மழை பெஞ்சா இப்போ ஏசுதாஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாரா, மழை வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருப்பார், இப்போ மழை வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா மழை பெய்யலை. இதேமாரி ஒரு சந்தோஷமாக தாவீது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷப்பட்டு பூரண குறிப்போடு இருக்குப்பா அங்கே நாத்தான் இருக்கனை கூப்பிட்டு, பாரு நான் எவ்வளோ அழகான வீட்டில் இருக்கேன், கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட, போன வாரத்தில் நாசிரியத்துக்கு போயிருந்தேன், தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன், ஒரு சர்ச்சை பார்த்தேன், ஆல்ட்ரு செய்கிறாங்க, ஆல்ட்ருக்கு மட்டும் 1.5 கோடி ரூபா மரம் வாங்கியிருக்காங்க. ஆல்ட்ருக்கு மட்டும் எவ்வளோ மரம்? 1.5 கோடி ரூபா. இன்றைக்கி 1.5 லட்சத்துக்கு சர்ச்சை கட்ட முடியாமல் இருக்கிறோம். அதே மாதிரி 100 மடங்கு ஆல்ட்ருக்கு மட்டும் மரம். இன்னொரு சர்ச்சு பிள்ளையார் மனை சர்ச்சில் தான் மெசேஜ், 2000 பேர் இருந்தாங்க. இங்கே பட்டாபிராமில் அந்த ஏதோ ஒரு ஸ்டோர் பெரிய கடை இருக்கு பாருங்க, பட்டாபிராமி அலி ஸ்டோருடைய ஓனர் ஊர், அது அலி ஸ்டோருடைய ஓனர் எனக்கு சால்வெல்லாம் போட்டாங்க. அதில் மட்டும் ஆல்ட்ரு மட்டும் 3.5 கோடியாம், ஆல்ட்ருக்கு மட்டும் அவ்வளோ அழகாக கிராண்டாக செஞ்சுருந்தாங்க. ஒருவேளை இதே மாதிரி அதே மாதிரி ஒரு வீட்டை கட்டிட்டு தாவீது ராஜா வீட்டில் படுத்துக்கிறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தாரு, என் ஆண்டவர் வாழ்வு கொடுத்த ஆண்டவர் எனக்கு, நான் அவருக்கென்று அவர் இருப்பதற்கென்று ஆலயம், அந்த பெட்டியை வைப்பதற்கு ஆலயம் கட்டிலேன்னு ஏக்கத்தோடு தீர்க்கனை கூப்பிட்டு, நான் ஒரு ஆலயம் நாத்தான் இருக்க தரிசியை கூப்பிட்டு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறப்போ, உம்மது இஷ்டப்படியா நீர் என்னன்னாலும் செய்யும், கடவுள் சொன்னபடி செய்யணும் தீர்க்க தரிசி சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு படியை விட்டு இறங்கி அப்படி தாண்டவன, இல்லை அவன் நிறைய பேர் கொண்டுட்டான், அவர் ரத்த பழி அவன் மேலே இருக்குது, அதனால் அவன் ஆலயத்தை கட்ட வேண்டாம். ஆலயம் என்பது சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு, இது என் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்று சங்கீதம் 69:9 சொல்கிறாரு, யோவான் 2:17 சொல்கிறாரு, லூக்காவில் சொல்கிறாரு, மத்தேயில சொல்கிறார், மார்க் 11 சொல்கிறாரு. இது சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. அந்த ஜெப வீடு என்பது ஒரு பரிசுத்தவானால் ரத்த கரைப்படாதவன் கட்டப்பட வேண்டும். அதனால் நீ கட்ட வேண்டாம், உன் மகன் கெட்டுவான். இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைச்சிட்டு வந்தேன்னா, சங்கீதம் 78:70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் எடுத்து தம்முடைய ஜனமாகிய மந்தை மேய்ப்பதற்கு அழைச்சிட்டு வந்தார். அந்த ஆண்டவர் தான் அந்த 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், தம்முடைய தாசனாகிய தாவீதை எங்கே இருந்தானா, காட்டுக்குள்ளே இருந்தான், ஒன்றும் இல்லாமல் இருந்தான், அவனை நான் தூக்கிட்டு வந்தேன் இல்லையா, அவனை பார்த்தேன், ஆடு மேய்ச்சான், நல்ல ஒரு உண்மையானவனாக இருந்தான், கடவுளை நம்பினான், அவனுக்குள்ளே இவர் உயிருள்ள தகப்பனுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படின்னா, அந்த 1 சாமுவேல்ல இவர் ஜீவனுள்ள தகப்பன், இவரை நிந்திப்பதற்கு நீ யார் என்று 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் மனுஷனை பார்த்து சொல்கிறாரு. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் கை கால் முடமான யோனாத்தானுடைய மகனுக்கு வாழ்வு கொடுக்கிறான். தன்னை நிந்திக்கிறவனுக்கு அவனை நீ தொடாதங்கிறான். அப்படிப்பட்ட நல்ல மனது, மன்னிக்கிற தன்மை, கொடுக்கிற
வாழுகிற தன்மை, கடவுள் மேல ஒரு பற்றி, இப்படிலாம் உனக்கு பற்று இருந்ததால நான் உன்னை எடுத்து வந்து நான் உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தேன்னு சொல்றாரு. அந்த வாழ்க்கையை தான் இந்த பாஸ்டர் இன்னைக்கு போட்டிருக்காரு. தமக்குன்னு தெரிந்து கொண்டு தம்முடைய தாசனாய அவரை நீ அழைச்சிட்டு வந்து அவருக்கு வாழ்வு கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. அந்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். அவன் நீ நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திரவர் இல்லை. எலெக்ஷன்ல எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் யாருதான்? அவர்தான், அவர்தான். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு தருவார். இது ஜேசுதாஸுக்கு மட்டும் இல்லை, ஊத்துக்கோட்டையிலேருந்து இப்போ நீ பார்ப்பதற்காக சவுந்தரராஜன் சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த மாதம் ஒரு மீட்டிங் நடத்த போகிறார். அதை பற்றி பேசுறதுக்கு எப்படியோ கேள்விப்பட்டு வந்துட்டார். அவரையும் வழி நடத்துவார். இந்த போறார் பாருங்க, ஃப்ரம் காசிமேடு, தண்டையார்பேட்டை காசிமேடு, அவரையும் வழி நடத்துவார், என்னையும் வழி நடத்துவார். திருநங்கை 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க, உங்களையும் ஆண்டவர் வழி நடத்துவார். முந்தா நாள் வெள்ளிக்கிழமை டிடிஎஸ் போயிருந்தேன். அந்த 3ஆம் பாலினத்து திருநங்கை பிடி படித்து பையராக போகுது. படிக்க வந்துருச்சு ஒரு பொண்ணு, தெரியுமில்ல? மதுரையில் அரசரடியில் பிடி படிக்க வந்திருக்கு ஒரு பொண்ணு. அழகா நாடகம் நடிச்சிச்சு, சூப்பரா நடிச்சது. எங்கேயோ நாங்க வாழ்ந்தோம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர்களை தெரிந்து கொண்டார். அருமையா சென்னை பேராயத்தை சேர்ந்த ஒரு பெண் NMSIயில் ஒர்க் பண்ணிச்சு. உங்களுக்கும் வாழ்வு கொடுக்க மாட்டேன். எப்பன்னா அவர் மனசுக்கு என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அவர் மனசுக்கு என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கிறப்போ உனக்குன்னு ஒரு லைட்டை நான் எரிய விட்டுக்கிட்டே இருக்கேங்கிற. நான் கர்த்தர்ட்ட உண்மையா இருக்கிறோமா? கர்த்தருடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையா இருக்கிறோமா? சொன்ன வார்த்தையில் உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர்ட்ட உண்மையான யாக்கோபு அந்த ஒண்ணுமே இல்லை, அப்பா போடான்ட்டாரு. அண்ணன் அருவா வச்சிருக்கான் வெட்டுறதுக்கு, அம்மா போடான்ட்டாங்க. இருக்காதா அண்ணன் வெட்டி விடுவான் போடான்ட்டாங்க. சோத்துக்கு வழி இல்லை, சோறு இல்லை. காட்டுக்குள்ள கடந்து போறான், படுத்திருக்கிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா இருக்கு. படுத்துக்கிறப்போ ஒரு கல்லை எடுத்தான். தலைகாணி இல்லை, தரையில் படுத்தா பூச்சிலாம் காதுக்குள்ளே போயிடும். ஒரு கல்லை எடுத்தான், அது மேலே தலையை வச்சான், அப்படி மேலே நாக்க பார்த்தான், வானத்தை நோக்கி பார்த்துட்டு தகப்பனேன்னா. அவனுக்கு தெய்வ தூதர்கள் கீழிருந்து மேலே போனாங்க. அவனுக்கு எஸ்கார்டு, தனிமை போயிடுச்சு. சொன்னான், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு வார்த்தை 28:15. 28:15 அவன் சொல்றான், இது பெத்தேல், வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன் சொல்லிட்டு, நீர் எனக்கு இந்த தேசத்திற்கு திரும்ப வர பண்ணுகிறேனா, எனக்கு ட்ரெஸ்ஸு, சோறு, படுக்கிறதுக்கு இடம் தந்தீங்கன்னா தசம்பா கொடுக்குறேங்கிறான். நான் பணக்காரன் அவனு ஜெயிக்கவே இல்லை, எனக்கு நிறைய ஆடு மாடு தாங்க ஒட்டகம் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கவே இல்லை. சோறு கொடு, போட்டுக்கிறதுக்கு மானத்தை மறைப்பதற்கு ஆடை கொடு, என் தேசத்துக்கு நான் திரும்ப வரணும். இவர் ஊரு கோயில்பட்டி. இப்போ கோயில்பட்டிக்காரங்க வந்தா ஏசுதாசுக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சை எப்படி கட்டாருன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்படி ஆனா திருட்டன் வர்றப்போ 31 ஆதியாகமம் 31 பார்த்தீங்கன்னா திரளான ஆடு மாடு ஒட்டகம் கழுதை 12 பிள்ளைகளோடு வர்றான். 12 பிள்ளைகளோடு வர்றான். அந்த ஆண்டவர், ஏன்னா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, சர்ச்சுக்குள்ள வந்து ஜெபம் பண்ணுது, என்ன குழந்தை இல்லைப்பான்னு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஜெபம் பண்ணுது, என் சிறுமையை கண் நோக்கி பாருங்க, நான் வீட்டுல ஓரங்கட்டி கிடக்கிறேன், சிறுமையை கண் நோக்கி பாருங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரமா 2 நாளாகமம் 7ஆம் யாபே சிலையை பெருக பண்ணினார். என் வீட்டுல நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். அவருடைய ஜெபம் யாபேசுடைய எல்லையை பெருக பண்ண ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் இங்க வந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து அவர் ட்ரம் அடிச்சு இவர் பாட்டு பாடி குதிச்சுலாம் இல்லை,
உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லி, நான் இப்படி கஷ்டத்துல வந்திருக்கிறேன், நான் ஒரு வேதனையோடு வந்திருக்கிறேன், ஒரு துன்பத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா, உம்முடைய பிரசனத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனேன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்றப்போ உன்னை வாளாக்காமல் தலையாக்கும் ஆண்டவர், கீழாக்காமல் மேலோக்கும் ஆண்டவர். அந்த கிரேஸ் ஸ்டோர் தான் அந்த பட்டாபிராம் அந்த கடை பேர் என்ன சொன்னீங்க? அனீஸ் அலி ஸ்டோர். சாதாரண பிள்ளையார் மனை அந்த ஊர் பேர். சாதாரணமா வந்து 4 சகோதரர்கள். அந்த திருச்சபையிலையும் பெரிய ஆளு, இங்க அந்த தாசபுரம் திருச்சபையிலையும் பெரிய ஆளு. ஒண்ணுமே இல்லாம வந்து அன்னைக்கு அந்த திருச்சபையில ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு பொருள் கொண்டாந்து வச்சிருக்காங்க. 3 லட்சத்துக்கு ஏலத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்காங்க. 3 lakhs. நிறைய பொருள் கொண்டாந்து இறங்கிட்டே இருக்கு. லாரியில இருந்து இறங்கின மாதிரி இறங்கிட்டு என்னென்ன ஆச்சுன்னு ஊர்ல இருந்து கொண்டு வந்தனே, கடையில இருந்து ஏலத்துக்கு என்று சர்ச்சி ஏலத்துல வளர்ச்சிக்காக ஒரு நல்ல சால்வை எனக்கு போட்டு என்னை அன்போடு வரவேற்றாங்க. எங்க பிரதர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து. ஒரு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? அந்த ஆண்டவர் தாங்க உங்களோடு வந்திருக்கிறார். நான் ஏழைன்னு சொல்லாத, படிக்கலன்னு சொல்லாத, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கேன்னு சொல்லாத, என் கணவர் விட்டுட்டாரு, என் அம்மா அப்பா விட்டுட்டாங்கன்னு சொல்லாத, என்னை இந்த சமூகம் விட்டுருச்சுன்னு சொல்லாத. யாபேசின் எல்லையை பெரிதாக்கிற ஆண்டவர் உன்னையும் என்னையும் பெரிதாக்கி எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு ராஜ்யபரத்தை நான் உயர்த்த போறேன், உன்னோடு வந்திருக்கிறேன். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நீ கைவிட மாட்டாரு. என் நாமத்திற்கென்ற ஆலயத்தை கட்டலாம். நீங்களும் ஆண்டோடைய பணிக்காக உங்களுடைய பகுதியில் நீங்க இருக்க இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுகள்ல இருக்கிற ஆலயத்துக்கு நீங்க கொடுங்க. அப்படி கொடுக்கிறப்போ நீங்க கொடுத்து பாருங்க, எவன் அமிக்கி குலுக்கி அளந்து போடுகிறானோ, மல்கியா 3:10 சொல்றாரு, என் ஆலயத்திற்கு தசமங்களை கொண்டு வந்து போடு, நீ கொடுத்து பாருங்கிறாரு. மல்கியா 3:10 சொல்றாரு. எடுத்தவங்க வாசிக்க ரொம்ப தெளிவா சொல்றோம். மல்கியா 3:10. நீங்கள் அப்படி கொடுக்கிறப்போ இதே இயேசுதாசை போல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் எவ்வளோ பெரிய சர்ச்சு, முன்ன அந்த சர்ச்சை தேடிக்கிட்டே வருவோம். எங்களுக்கு டீயும் பஜ்ஜி கொடுப்பாரு. இப்போ தூரமா இருந்து பார்த்தாலே 100 அடி உயரத்துக்கு சிலுவை வச்சுட்டாரு. 1 கிலோமீட்டருக்கு ஏசா சர்ச் வந்துச்சு பாடுறா, திரும்புடா டிரைவர்னா அண்ணன் தெரிஞ்சுட்டேங்கிறான். எத்தனை நாள் வாணிய சத்திரத்தை விட்டுட்டு பூச்சி எத்திட்டு போய் திரும்பி வந்திருக்கேன் இடம் தெரியாம. அப்படி ஆண்டவர் உயர்த்துற ஆண்டவர் உங்களை ஏங்க உயர்த்த மாட்டார், என்னை ஏங்க உயர்த்த மாட்டார்? அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர்க. மல்கியா 3:10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் ட்ரெஸரியில கொண்டாந்து நீங்க வைங்க. வானத்தின் பல வாசலை திறப்பாராம், பல கேட் ஓபன் ஆயிருமா. உங்க வீட்டுல வைக்க பீரோ கிடையாது, புது பீரோ வாங்கணும். நீங்க செஞ்சு பாருங்களேன். ஐயா எனக்கு 300 ரூபா தாங்க சம்பளம், வீட்டுக்காரன் குடியேற பைய துட்டு தர மாட்டான். 300 ரூபாயில வாடகை கொடுக்கணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஷூ வாங்கணும், சோறு போடணும், முடியுமா? 300 ரூபாயில 10 ரூபா நீ எடுத்து வச்சுப்பாரு, அந்த குடியேற மாறிடுவான். ஐயா நான் ஒரு பாஸ்டர், வாடகை கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எனக்கே காணிக்க வாரம் 200 ரூபா வருது, இதுல நான் எப்படி தசமா கொடுக்க முடியும்னு பாஸ்டர் கேட்கலாம். 200 ரூபா 20 ரூபா எடுத்து நீ தசமா வச்சிடணும். மிஷன் முடியதுக்கு வச்சு பாரு, கொடுத்து பாரு, வச்சு பாரு, கொடுத்து பாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயர்த்தும் ஆண்டவர். ஏன்னா என்னை சோதனை செய்து பாருங்கிற, டெஸ்ட் பண்ணி பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு, நான் கொடுக்குறேன் நானுங்கிறார். அவர் 3ல் 1 கொடுங்கிறார் எல்லா இடத்துலையும். எசேக்கியேல் 45ல் 6ல் 1 கொடுங்கிறார். நெகேமியால 3ல் 1 கொடுங்கிறார். 100 ரூபா இருந்தா 33 ரூபா கொடுத்துருக்குறார் நெகேமியா. எசேக்கியேல் 100 ரூபா இருந்தா 6ல் 1, 100 6ஆல வகுத்தா 18 ரூபா கொடுக்குறார். ஆண்டவர் சொல்றப்ப 10ல் 1 கொடுக்குறார். ஒரு பாஸ்டர் போன வாரத்துக்கு முந்தின வாரம் குரோம்பேட்டையில் மீட்டிங் போயிருந்தேன். இன்னைக்கு பேர்லாம் போட்டிருக்காரு, ஒரு பேட்டரிக்கு வரல, குரோம்பேட்டையில் இருக்கிறார். அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், மனோவா மாரிமுத்து. பேர் என்னது? அந்த மீட்டிங்கில் சொன்னேன், என்னுடைய மெசேஜில் பார்த்து அந்த பேர் இருக்கும், அவர் பேர் சொல்லியிருப்பேன். அவர் ஒய்ஃபுக்கு
35 வருஷத்துக்கு முன்னாடி 33 வருஷத்துக்குள்ள ஆப்ரேஷன் கும்பகோணத்தில். ஆப்ரேஷன் அட்வான்ஸ் இல்லை, மயக்க மருந்து இல்லை, அப்படியே இருப்பாங்க. வயிற்றுக்குள்ளே 7 கிலோ கட்டி ஆப்ரேஷன் முடித்து டாக்டர் சொன்னார், ஆப்ரேஷனுக்கு முன்னால் சொன்னார் 90 விழுக்காடு பிழைக்க மாட்டாங்கன்ட்டார். ஆப்ரேஷனில் படிச்சுக்கிட்டாங்க. 7 கிலோ கட்டி வயிற்றுக்கு வந்து எடுத்தாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு சொன்னார், இந்த அம்மா குழந்தை பிறக்காதுன்னு சொன்னார். போயிடுச்சு, குழந்தை பிறக்காதுன்னார். இன்னைக்கு அந்த அவர் பொண்ணுக்கு 33 வயசு, கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ இருக்கு. அந்த திருமணத்தை நான் தான் நடத்தினேன். அவர் சொல்லிட்டாரு, ஐயா நீ வந்தால் தான் என் பிள்ளைக்கே திருமணம். சென்னையிலேருந்து வர முடியாது, 7 மணி நேரம் என்னையால் வர முடியாது சொன்னேன். நீ வந்தால் தான் என் பிள்ளைக்கு திருமணம்ட்டாரு. இதில் ஸ்தானக மந்திரம் என்ன சொன்னாருன்னா, என்ன வருமானம் வருதோ 3 பங்கு டீ கடை வச்சிருந்தாரு. 1 ரூபாய்க்கு டீ விற்றா அன்னைக்கு 1 காசு 2 காசு தான் டீ. 3 1 காசு எடுத்து வச்சிருவார், 3 2 காசு எடுத்து வச்சுருவார் தனித்தனியாக. ஒன்று கடவுளுக்கு, ஒன்று பாலுக்கு, டீக்கு, சர்க்கரைக்கு, கறிக்கு, வாடகைக்கு, ஒன்று ஒரு சோத்துக்கு. இன்னைக்கு வரையும் பெரிய பணக்காரர்ல ஏசுதாஸ் மாதிரிலாம் இல்லை. ஒரு சர்ச் இப்போ திறக்கணும், அடுத்த மாதம் போய் திறக்க வரேன்னு இருக்கிறேன். ரொம்ப டெரரிஸ்ட் ஏரியாவில் இருக்காங்க, ரொம்ப பிரச்சனைக்குரிய ஏரியாவில் இருக்காங்க. ஒரு சர்ச்சு திறக்க விடலை. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குரிய இடம், சர்ச்சு திறக்க விடலை. வாணியச்சத்திரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, பூச்செட்டிப்பேடு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டு. இப்போ அங்கே ஒரு சர்ச்சு திறக்க போகிறேன். இதை திறக்க போயிட்டு திறக்க விடலை. வீடாக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஜெபம் பண்ணவே விட மாட்டாங்க, சண்டை வருது. பெரிய லெவலில் என்னாலும் 2 பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கை, பிள்ளைகளோடு அமைதியான வாழ்வு ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறாரு. ஒரு அமைதியான வாழ்வு ஆண்டவருக்கு தந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர் தான் சொல்கிறாருங்க, நமக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. உண்மையாகவே கடவுள் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். யோசுவாட்ட சொல்றப்போ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொன்ன. உயிர் இருக்க வரையும் நம்ம என்ன பண்ணுவோம், பேசலாம். உயிர் விட்டு நம்ம விட்டு போன பேசுவோமா? பொண்ணு பக்கத்தில் உட்காந்து அழுது, அம்மா நீ எந்த டீயும் பொறையும் வாங்கி கொடுப்பேன்னு அழுகுது. ஐயோ அழுதுட்டு ஒரே ஒரு டீயும் பொறையும் வாங்கி கொடுத்துருக்க எழுந்திருக்க முடியாது. இதெல்லாம் முடியாது. அதுதான் சொல்ற தெளிவா யோசுவாட்ட. அதுதான் இவர்கிட்ட சொல்றாரு. இதே அதிகாரத்துல அந்த ஒரு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, தாவீதுட்ட சொல்றாரு, ஐ ஹவ் பீன் வித் யூ, நான் உன்னோடு இருந்து, வேர் எவர் யூ ஹவ் கான், நீ எங்க போறியோ உன்னோடு இருக்கிறது மட்டுமல்ல, நீ ஒண்ணுக்கு இருக்க போறவும் சரி, பாத்ரூமுக்கு போறவும் சரி, கடைக்கு போறவும் சரி, உன்னோடு இருந்து. கடந்த நாள்ல நேற்று ஒருத்தரை பார்த்தேன், கால் அடிபட்டு சின்னையானா பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டேங்கிற. அங்கேயும் ஒருத்தர் ஓரமா யூரின் பாஸை புக் பண்ண பாம்பு கடிச்சிட்டுங்கிறார். எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில சொல்றாரு, நான் உன்னோடு, நீ உயிரும், நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னோடு இருந்து, வேர் எவர் யூ ஹேவ் கான் ஐ ஹேவ் கட் ஆஃப் ஆல் யுவர் எனிமீஸ், உன் எதிரிகளுக்கு முன்பாக from before you, உன்னை வந்து அவன் நிக்கிறப்ப முன்னால வந்து நின்றுவேன். என்னைய பத்தி நம்ம என்ன பண்ண முடியாது, உன்னைய டச் பண்ண முடியாது. அந்த வசனத்தை தமிழ்ல வாசிங்களேன். அந்த என்ன வசனம்னா 2 சாமுவேல் 7:8-9 இருக்கு, 1 நாளாகமம் 17 இருக்கு. 2 சாமுவேல் 7:8 வாசிங்க. ஆடுகளுக்கு பின்னே நீ நடந்திருந்த ஆடு மேய்ச்ச ஒரு ஆடு மேய்ப்பன் ஷெப்பர்ட், ஆடை அப்படி மேய்ச்சிக்கிட்டு இருந்த, ஒண்ணுமே வேஸ்ட். அவன் எந்த வேலைக்கும் லாய்க்கல. ஆடு மேய்க்கிறவன் எந்த வேலைக்கும் இல்லை.
ஆனா அங்கிருந்து உன்னை தூக் பண்ணி நான் செலக்ட் பண்றேன், அங்க உன்னை செலக்ட் பண்ணி அங்கிருந்து தூக்கி ராஜா. அது அடுத்த வசனத்துக்கு வாங்க தம்பி. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம், எனக்கு யாரெல்லாம் வர்றானோ அவனெல்லாம் என்ன பண்றாரு, அழிச்சிற. எனக்கு விரோதமா வந்து அவன் அவுட்டு. அது பிராக்டிக்கலா நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நான் சரியா இருந்து எனக்கு விரோதி தப்பா பேசினா அவன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. நான் தப்பா பேசி என் விரோதி சரியா பேசினா அவன் ஆட்ட முடியாது, ஏன் ஆட்டம் தான் முடியும். நான் தப்பா பேசி வாங்கின கடனை கொடுக்காம முடிஞ்சதை பாடுறானா எப்படி எதிரியை போய் அழிப்பாரா? அழிக்க முடியாது. அக்காட்ட நகையை வாங்கினோம், திருப்பி கொடுக்குறப்போ கவரிங்க கொடுத்தா எப்படி அவளை போய் அடிப்பாரு? நம்மளை தான் அடிப்பாரு. அவசரத்துக்கு நகை ஒரு கல்யாணத்துக்கு போறோம், வாங்கினோம், போட்டோம், துளுக்குன்னு வாட்டிக்கு போனோம், திரும்ப வந்து நகையை கொடுக்கணும், அவசரத்துக்கு சேட்டுட்டு கொண்டே அடகு வச்சோம், சாப்பிட்டோம். திரும்ப அந்த அம்மா கேட்குறப்போ அந்த அம்மாவுக்கு தெரியாம அதே மார்வாடி கடையில் 100 ரூபாய்க்கு ஒரு கவரிங்க வாங்கி கொடுத்துட்டு என் எதிரிகளை இங்கே அழிச்சிருவேனுங்களா, அழிங்கன்னா எப்படி அடிப்பாரு? என்னை தான் அடிப்பாரு. எப்படி அடிப்பாரு? ஜெபம் கேட்கப்படாது. அதே அக்காட்ட அம்மா நான் அவசரத்துக்கு வச்சுட்டு உனக்கு தரேன்னா அடிச்சா வாங்கிக்கோ, வெட்டினா வாங்கிக்கோ, குத்துனா வாங்கிக்கோ, அதுதான் வேதம். அதை மாற்றுக்கிறதே இல்லை. என் ஜெபத்தை அவர் ஏன் கேட்கலன்னா நான் உண்மையா அவர் மனதுக்கு முன்னால இல்லை. ஏன் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை சொன்னா உண்மை இல்லை. உண்மை இருக்கிறப்போ தானியேலுக்கு விரோதமாய் சிங்கங்கள் தொடல, எரிகிற அக்னி தொடல, மோசைக்கு முன்பாக வர்றாங்க, அவர் கையை தூக்கணும், சூரியன் நிக்குது, எதிரிகள் பொத்து பொத்துன்னு கீழே விடுறான். அந்த உண்மை வாழ்க்கை தான். அந்த உண்மை வாழ்க்கை என்னோடு இருக்கிறப்போ இதை விட பெரிய சர்ச்சை தருவார். இது ஒரு பிளாட்ஸ் ஆக்கி இன்னும் பெரிய சர்ச்சை பாதியாங்கி சோறு மாதிரி உன்னை விரட்டுவார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உலகத்திலே தென்கொரியால பெரிய சர்ச்சை பாதியாங்கி சோதான். எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் இருக்குங்கிறாங்க. 12 லட்சமோ எவ்வளோ ஆத்மாக்கு, 2000 குடும்பங்களோ இல்லை ஜாஸ்தி, 2 லட்சம் குடும்பங்கள் சொல்றாங்க இன்னைக்கு தென்கொரியால நினைக்கும். பெரிய சர்ச்சு ஜிஎல் மூடி, ஒரு பெரிய சர்ச்சு. அந்த ஜிஎல் மூடியோடு இந்த ஆண்டவர் தான் எனக்கும் ஆண்டவர். அந்த குரு தான் எனக்கும் குரு. அந்த பைபிள் தான் எனக்கும் பைபிள். நான் 25 வருஷமா 10 ஃபேமிலியே சர்ச்சை வச்சிருக்கேன், ஒரு ஃபேமிலி கூட முன்னேறல. எதுக்கு முன்னேறலன்னு கேட்டா, கீபோர்டு அடிக்கிற இப்போ அந்த ஏஆர் ரகுமான் வந்தார், அன்னைக்கு இளையராஜா இருந்தார். இளையராஜா தான் அவர் காலில் போய் விழுந்து தொட்டு கும்பிட்டா தான் அவர் போடுவார். ஆனால் ஏஆர் ரகுமான் ஒன்றுமே சொல்லாமல் வாசித்தார். அந்த வாசிப்புக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பக்குவத்தை மாற்றிக்கிட்டே இருந்தார். அவர் பெருமைப்படுத்தலை, அவர் தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி போனதால் இன்னைக்கு உலக அளவில் பெரிய ஆள் ஏஆர் ரகுமான். அந்த தொழிலில் அவர் உண்மையாக இருந்தார், அவ்வளோதான். கடவுளை சொல்லுகிற ஒரு முட்டாள், பெரியார் கரெக்டா சொன்னார். உண்மைதான் கடவுள், உண்மை. அந்த உண்மை வாழ்க்கையில் இருக்கா? அந்த உண்மை எனக்குள்ள இருக்கிறப்போ இந்த வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறும் வாக்கு தத்தம். அந்த உண்மை எனக்குள்ள இருக்கிறப்போ இந்த வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறும் வாக்கு தத்தம். அதுதான் சங்கீதம் 7ஆம் அதிகாரத்துல அந்த முதல் வசனத்தை 7வது ஆண்டு விழாவில், சங்கீதம் பொதுவாக ஆண்டு விழாவில் நான் அந்த நம்பர் பிரகாரம் அந்த சங்கீதத்தை பேசுகிறேன். அந்த பொதுவாக பேசிக்கிட்டே வர முதல் சங்கீதத்தில் நான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேலே வந்துடணும்? கல்யாணம் பண்ணுறப்போ மனைவிட்ட கடைசியாக என்ன சொல்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. தாலி கட்டின பிறகு கெட்டின தாலியில் கை வச்சு, கெட்டின தாலியில் கை வச்சு, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உலகத்தின் சம்பத்துகளாலும் என் உடல்களாலும் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், உன்னை கனப்படுத்துகிறேன்னு சொல்லணும். இவர் ஆம்பளை சொன்னோன்னே பொம்பளை பிடிச்சிக்கணும். இப்போ 2 பேரும் தாலியை பிடிச்சிக்கணும், வலது கையில் 2 பேரும் தாலியை பிடிச்சிக்கிட்டு சொல்லணும், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் பிரிக்கும் வரை நான் உன்னோடு வாழ்கிறேன் அந்த அம்மா சொல்லணும். இதே மாதிரி இயேசுங்கிற ஒரு ரட்சகரை வாழ்வில் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சிலுவை அடையாளத்தை நெற்றியில் வரைந்த பிறகு அந்த ஆண்டவரோடு நம்ம வாழ்க்கை பயணிக்கிறப்போ அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர், நிச்சயமா உயர்த்துவார்.
உயர்த்தலைன்னா நீங்க கொஸ்டின் பண்ணலாம். கொஸ்டின் பண்றப்போ உடனே ஆன்சர் சொல்லுவார். எங்க பிரேக் இருக்கோ நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலம் இல்லை, வேதத்தின் மூலமோ இல்லை என் உணர்வின் மூலமோ நீ இந்த தப்பு பண்ணாலும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. நான் தினமும் கடவுள்கிட்ட கேட்குறப்போ சில காரியங்களை எனக்கே இவ்வளோ பவர் இல்லை, எனக்கே இப்படி இல்லை, இந்த பிளெஸிங்க எனக்கு இல்லை, எனக்கே இந்த வியாதி இருக்கு, எனக்கே இந்த துன்பங்கள் இருக்குன்னு கேட்குறப்போ கடவுள் உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தவறுகள் இத்தனை இருக்குப்பா, நீ அதை சரி பண்ணிட்டு வாங்குற. உன் தவறை நீ சரி பண்ணிட்டு என் சன்னிதானத்துக்கு வா, அதை விட்டு மறந்துரு, இப்படி வா சொல்ற. அப்படி நம்முடைய தவறை விட்டுட்டு கடவுள்கிட்ட வர்றப்போ விட்டுட்டே சொல்லிட்டாலே இப்பவே ஒரு பிளெஸிங், இப்பவே ஒரு அற்புதம். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். சங்கீதம் 7:1 வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். என்னை துன்புறுத்துகிறவர்கள் என்னாலும் என் துன்புறுத்து என்னாலும் எனி டைம் அவங்க பக்கத்திலே வரக்கூடாது, அவங்க தூர போயிடணும். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? கூப்பிட்டுலாம். நீங்க கர்த்தரை நம்புறப்போ நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். வாழ்வு. அது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கலாம், சுகர் வியாதி இருக்கலாம். ப்ரெஷரும் சுகர் வியாதியும் அந்த தைராய்டும் கூடே வரும், நிழல் மாதிரி சரியாவாது, கூடே வரும். ஆனால் நிழல் கூட வந்தாலும் நிழல் நம்மளை என்ன தொடாது, நம்மளை தொடாது, ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி சுகர் வியாதி கூட வந்தாலும் ப்ரெஷர் வியாதி கூட வந்தாலும் நம்மளை என்ன பண்ணாது, கண்ட்ரோலில் இருக்கிறப்போ. உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது, உப்பு போட்ட ஊறுகாய் அதிகமாக சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ப்ரெஷர் கூடனா அதை கண்ட்ரோல் பண்ணால் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடும். இல்லை நான் தயிர் சோறும் உப்பு தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் ப்ரெஷர் கூடி மயக்கம் வந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுரும். மாற்று கருத்து இல்லை. சுகர் வியாதி மாம்பழம் சாப்பிடக்கூடாது, இல்லை தயிர் சோறும் மாம்பழமும் சூப்பர் டேஸ்ட்டுங்க, எவ்வளோ டேஸ்ட்டுன்னு மத்தியானம் வாங்கி 2 மாம்பழத்தை வெட்டி வச்சு ஒரு கொஞ்சம் சோத்தை போட்டு தயிரை ஊற்றி லேசாக உப்பை போட்டு அந்த மாம்பழத்தை வச்சு சாப்பிட்டா சும்மா சப்புன்னு இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் டேபிள் நிறையா பெட்டி நிறையா மாம்பழம் இருக்குது. கல் வைக்காத மாம்பழம், கல் வைக்கிற மாம்பழத்தை ஸ்மெல் பார்த்தா ஸ்மெல் வராது, கலராக இருக்கும், பார்ப்பதற்கு பளபளப்பாக தோணும், டேஸ்ட் இருக்காது. நல்லா அவர் போட்டிருக்க சட்டைப்பாறை அந்த அம்மாவுக்கு மஞ்சள் சேலை மாதிரி பார்க்க பளபளன்னு இருக்கும். அடுத்த நாள் அழுகி ஆனால் மோந்து பாருங்கள் ஸ்மெல் வராது. கல் வைக்காத மாம்பழம் 1 வாரம் இருந்தாலும் அழுகி போகாது, வீடு ஃபுல்லாக வாசனை வரும். அப்படி மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா 2 உதடும் ஒட்டும், இப்படி ஒட்டும். ஒரு மாம்பழம் இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டா நான் காலையில் அவுட்டு, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஆனால் நாம் உம்மை நம்பி இருக்கிறேன், துன்மார்க்கு நீ தொட வேண்டான்னு ஜோம் பண்ணி பாருங்க. மாம்பழம் சாப்பிட எண்ணமே வரல இந்த வருஷம் எனக்கு, ஏன்னா இப்படி தான் ஜோம் பண்ணேன். மாம்பழம் சாப்பிட்டா இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக சுகர் கூடும். எவ்வளவோ மாம்பழம், நேற்று கூட ஒரு 1000 கிலோ வந்துச்சு ஆந்திராவிலேருந்து, சூப்பர் மகனப்பள்ளி. 2 பழம் 3 கிலோ, 2 பழம் 3 கிலோ, 3 பழம் 2 கிலோ, 3 பழம் 2 கிலோ, சூப்பர் வாசனை. ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டேன், அதுக்கு மேலே அது என்னது நமக்கு பாய்சன். இதுதான் ஒரு சின்ன ஒட்டுங்கன்னு அங்கே இருக்க வேலை செய்கிற அக்கா வெட்டிச்சு, எல்லாத்துக்கும் கொடுத்தேன். ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டேன், அவ்வளோதான், தோத்திரம் ஆண்டவரேன்ட்டு போயிட்டேன். நிறையா பேருக்கு கொடுத்தேன், 150 பேருக்கு கொடுத்தேன் ஃப்ரீயாக. வேலை செய்கிறவங்க, எங்களோடு வேலை செய்கிறவங்களுக்கு. அவருக்கு இல்லை, அவர் பாஸ்ட்டுக்கு கொடுக்கல, அவரும் பாஸ்ட்டுக்கு இல்லை, கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு. அப்போ ஆண்டவர் துன்மார்க்கர் பக்கத்தில் வராமல் சாப்பிட்றதுக்கு எண்ணம் தோணாமல். போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஒரு பாப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவா, டேடின்னு கூப்பிடுவாங்க. இப்போ டேடி இவ்வளோ மாதிரியே இருப்பா, அழகா, அவள் கலராக இருப்பா, என்னைய மாதிரி கருப்பாக இருக்கா, அழகாக இருப்பா. டேடின்னு தான் கூப்பிடுவாங்க, டேடின்பா. அவளை அவங்க அப்பா நினச்சி நீ கூப்பிடுவா. ஜூஸ், மாம்பழம் ஜூஸ் கொடுத்தா வேண்டாம் பாப்பான்னு. இல்லை டேடி கொஞ்சம் குடிங்க டேடி, குடிங்க டேடி, ரொம்ப கம்பல் பண்ணான். ஒரு 25 ml, ஒரு ரவுண்ட்ஸ் தான் குடித்தேன். என் லைஃப்லேயே அதே மாதிரி மாம்பழம் ஜூஸ் குடித்ததில்லை, அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஆனால் அதுக்கு மேலே குடித்த நம்மளை என்ன பண்ணது,
இதுதான் துன்மார்க்கர் என்னை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. துன்மார்க்கர் நம்மளை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. இதுதான் ஜபம். நம்மை நம்பி இருக்கிற பிராக்டிக்கலாக லைஃப்ல நம்ம லைஃபோடு நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நம்மோடு இணைத்து கொண்டு நீங்கள் போய் பாருங்க. உன்னுடைய தைராய்டு வியாதி உன்னை விட்டு போயிடும், ப்ரெஷர் வியாதி உன்னை விட்டு போயிடும், உன்னை விட்டு இருக்கிற ஸ்டோன் வியாதி போயிடும். சாப்பிட்டா அலர்ஜி ஆகி வயிறு கெட்டு போது, டைரி ஆகுது, ஜீரணம் ஆகலை, அந்த கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு அந்த வியாதி முடியல, இல்லை பிரியாணி சிக்கன் சாப்பிட்டா வயிறு கெட்டு போகுது, அந்த நிலைமையில் வந்திருக்கலாம். இன்றைக்கி நிறைய சிக்கன் விலை தான் கம்மி இல்லை, அங்கே போனாலும் சிக்கனுங்கிறாங்க. அந்த சிக்கன் உடலை கெடுத்துருது, வேற வழியில் ஆசைப்பட்டு கறி சோறுன்னு சாப்பிட்றோம். முந்தா நாள் ஒருத்தர் வந்தார், ஒரு பாஸ்டர். அவங்க சர்ச்சை நாகர்கோவில் போயிருந்தேன். நாகர்கோவிலேருந்து 100 கிலோமீட்டர் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலையில் இருந்துச்சு. நல்ல சாப்பாடு, லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு. 2 வகையான பாயாசம், அப்பளம், கூட்டு, பொரியல், நல்ல சூப்பர் சாப்பாடு. திருப்தியாக சாப்பிட்டேன். கை கழுவுனேன். ஒரு சின்ன பிள்ளை வந்தாங்கள மாதிரி. அவங்க அப்பாவை கூப்பிட்டா, இன்னைக்கு மாமிசம் போடலையாங்கிறான். நல்ல சாப்பாடு போட்டுட்டு என்ன கேட்குறா? கறி போடலையான்னு கேட்குறா. கறி மேலே நம்மளோட ஆசையாக இருக்கிறவங்கக்கிட்ட சொல்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருக்க ஆண்டவர் தீங்கிற்கு விலக்கி காக்கும் ஆண்டவர். அப்படி காக்கிறப்போ அந்த போட்ட வாக்கு தத்துவத்தின்படி அவர் என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றும், அவனுடைய ராஜ்யம் என்னைக்கு நிற்கும், அதை மாற்றுக்கிறதே இல்லை. அந்த கடவுள் நம்மோடு வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உங்களுடைய இறக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உங்களுடைய வழிநடத்தில் எங்களுக்கு தாங்க தகப்பனே. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம்பா. மனமறைஞ்ச தகப்பனே நோக்கி பார்ப்பா. என்னாலுமே துதிப்பா ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. இந்நாள் வரை உன்னதம் நான் செய்த, இந்நாள் வரை உன்னதம் நான் செய்த எல்லாரும் கைகள் யாவும் மறவார். என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். நன்மையால் உன்வாயை நிறைத்தாரே போட்டியா, நன்மையால் உன்வாயை உன் வயது கழுதை போல் பலன் கொண்டு, உன் வயது கழுதை போல் பலன் கொண்டு, ஓங்கும் இளமை பொல்லாகவே செய்ததா. என்னாலுமே துதிப்பா. ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. ஆம் தகப்பனே, நீ உண்மை துதிக்க வந்திருக்கிறப்பா. 7 ஆண்டுகள் கடந்து வந்த உன்னை காண்கின்ற ஊழியத்தின் மூலம் வழிநடத்திருக்கீங்க. அருமையான திருச்சபை மக்களை ஆசீர்வதித்திருக்கீங்க. திருமணங்களை நடத்தி கொடுத்துருக்காங்க. பிறந்த நாளை கொண்டாடிட்டோம். ஓங்கில் உங்களுக்கு பிரசன்னம் இருக்குப்பா, நன்றி செலுத்திக்கிறோம். இந்த 7வது ஆண்டு விழாவில் எத்தனையோ வேதனைகள், துன்பங்கள், கண்ணீரின் மத்தியில் இந்த நீ பெயின் எனக்கு இருக்கு, முட்டு வலி இருக்கு, படி ஏற முடியல, கால் மடிக்கு தரையில் உட்கார முடியல, என் வீட்டில் சேர் இல்லை, நான் என்ன செய்வேன் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு 2 மகள் உண்டு. அந்த முட்டு பகுதியில் கைகளை வைத்து சிலுவின் அடையாளத்தை போட்டு கொண்டிருக்காங்க. தகப்பனே எனக்கு இறங்குங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இறக்கத்தை தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தலை தாங்க தகப்பனேன்னு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கும் மகந்தரங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒரு குடும்பத்தில் தகப்பனே குழந்தையின்மையினால டைவர்ஸ் நிலைமைக்கு வந்திருக்காங்க. அந்த மகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கற்பத்தை தொட்டு அன்னாளை போல ஜெபிக்கிறப்பா, ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா. நல்ல பையன், கலராக இருக்கிறான், நல்ல வேலை செய்கிறான், கல்யாணம் பண்ணேன், ஆனால் பெரிய குடிகாரனாக இருக்கிறான், நல்ல பையனா இல்லை,
என் மகள் வாழ்க்கை என்ன ஆகுமோ நெருக்கதையாய் நிற்கிற அந்த குடும்பத்திற்காக உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. நான் இன்று முதலுடைய ஆசீர்வதிப்பை வார்த்தைப்படி தகப்பன அந்த ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய பிரச்சனை இருக்கட்டும், ஆசீர்வதிங்க.